வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகேந்திரா சீட்ஸோட MP 3030 சொல்லுவோம். மகேந்திரா நெல் ரகம் தாங்க. சோ மகேந்திரா நெல் ரகம்னு எடுத்துக்கிட்டா அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமா தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கை நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா 125 நாள்ல இருந்து ஒரு 130 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா 120 நாள்ல இருந்து ஒரு 130 நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும். இதுவே நீங்க நேரடி நெல் விதைப்பு செய்யற விவசாயிகளா இருந்தா ஒரு 130 நாள்ல இருந்து ஒரு 135 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். இது பாத்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயதுடைய ஒரு நெல் ரகமா தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. சோ இந்த நெல் ரகத்தோட விதை நெல் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம். ஒரு ஏக்கருக்கு விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கை நடவா இருந்தாலும் சரி 6 கிலோ தான், இயந்திர நடவா இருந்தாலும் சரி இது 6 கிலோ தான், நேரடி நெல் விதைப்பு செய்யற விவசாயிகளா இருந்தாலும் இது 6 கிலோ தான் விதைக்கணும். இது வந்து ரொம்பவே சன்ன நெல் ரகமா இருக்கிறதால நீங்க அந்த அளவுக்கு விதைச்சாவே போதும். அது மட்டும் இல்லாம இயற்கையாவே இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான தூர்கள் வெடிக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா விதைநெல்லை தேடிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைபிரிடும் சீடும் கூட, அது மட்டும் இல்லாம நல்ல மகசூலும் கொடுக்கும், நல்ல ஒரு லாபத்தையும் ஈட்டி கொடுக்குற ஒரு நெல் ரகமாக தாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. நாற்று விட்டு நடவு செய்யும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள்ல இருந்து ஒரு 28 நாளுக்குள்ள நீங்கள் நடவு போட்டுடணும். இதுவே நீங்கள் மிஷின் நடவு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் 22 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள நீங்கள் நடவு போட்டுருங்க. அப்பதான் நல்ல தூர் வெடிக்கும், நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். இதுவே நீங்கள் நேரடி நெல் விதை செய்கிற விவசாயிகளாக இருந்தால் நீங்கள் நெல்லை ஊற வச்ச 24 மணி நேரம் காய்நெல்லை ஸோ அதுதான் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ரொம்பவும் முளைப்பு வந்துடக்கூடாது. ஸோ ஒரு மிதமான முளைப்புல நீங்க விதைச்சிருங்க. பருவம் பார்த்து பயிர் பண்றதுல நீங்க எந்தெந்த பருவங்கள்ல இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பா பருவம் அதாவது ஆகஸ்ட் மாதத்துல நடவு செய்யலாம். பின் சம்பா அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல இந்த நெல் ரகத்தை நடவு செய்யலாம். நவரை பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி இந்த மாதங்கள்ல நீங்க நடவு செய்யலாம். குறுவை பட்டம் ஜூன் ஜூலையிலும் இந்த நெல் ரகத்தை நீங்க தாராளமா நடவு செய்யலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகமும் கூட இந்த MP 3030 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலை உர அழுகல், தண்டு தெளிப்பான், வேரழுகல், குருத்து பூச்சி, இலைப்பேன், இதற்கெல்லாம் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் தாங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய நோய் தன்மையை தாங்கி வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரா MP 3030 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 40 மூட்டையிலிருந்து 45 மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம். ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா 7 டன் மகசூல் வரைக்கும் நீங்கள் இதில் எடுக்கலாங்க. ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ரூபாயிலிருந்து ஒரு 30 ரூபாய் வரைக்கும் விலை விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விலைப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்வகிக்கிறதுன்னு தாங்க சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகமும் கூட. மகசூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு மகசூல் தரும், லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு லாபமும் தரும். ஸோ இந்த நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிர் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபமாக தான் முடியும், நஷ்டமாகவே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நெல் பயிரின் தன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெல் கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250லேருந்து ஒரு 300 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படுங்க. நெல்லின் கதிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமாகவே இருக்கும். நெல் பயிரின் வளர்ச்சி தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடியிலிருந்து ஒரு 3 அடி வரைக்கும் வளரும் தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. காற்று மற்றும் மழைக்கு ஒரு 30% அளவுக்கு சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சி இருக்காது, மிதமான ஒரு வளர்ச்சி தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ நெல்லில் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ரூபாயிலிருந்து ஒரு 2300 ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுவே ஒரு கிலோ நெல்லின் விலை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ரூபாயிலிருந்து ஒரு 30 ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாங்க. தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல இந்த நெல் ரகம் நல்ல ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது. மற்ற நெல் ரகங்களை காட்டிலும்
இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா 20% கூடுதல் லாபம் தரக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் அதிகப்படியான மகசூலும் கொடுக்கும், அதிகப்படியான விலையும் விற்கும். ஸோ அதனாலதான் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இந்த நல் ரகத்தை தேர்ந்தெடுத்து பயிர் பண்ற காரணம். ஸோ நீங்களும் விதை நெல் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. உரல் செலவு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு ரொம்பவே கம்மி. அடி உரத்துல நீங்க எதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ், டிஏபி, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட். 15ஆம் உரத்துல நீங்க எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா, பயோ ஃபர்டிலைசர், மைக்ரோ நியூட்ரண்ட், யூமிக் ஆசிட் இதை பயன்படுத்தினாவே போதுமானது. 65 to 80ஆம் நாள் பூ பருவத்துல நீங்க எதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பிளஸ் பொட்டாசை பயன்படுத்தினாவே போதும். ஸோ நல்ல மகசூல் எடுக்கலாம். இந்த உர பேட்டர்னை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்க உரம் கொடுத்தாவே போதுமானது. இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா குறைந்த உர செலவுல உங்களுக்கு நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகம் பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரா MP 3030 சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. ஸோ நீங்க நடுத்தர விவசாயிகளும் சரி, பெரிய விவசாயிகளும் சரி, இந்த நல் ரகத்தோட உர செலவு பார்த்தீங்கன்னா கணிசமாவே கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உடனே ரீப்ளை பண்ணுவேன். இந்த வயலா இருக்கட்டும், வேற எந்த நெல் பயிர்களாகட்டும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா பேஜான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் இதனோட லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல கேள்விகள் கேட்கலாம், கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை தெளிவா பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம கூடவே பெல் ஐக்கான் ஆரம்பிங்க. உங்களுக்கு காலங்கள்ல புதுசா வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். டெய்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மணிக்கு அப்லோட் ஆயிடும். ஸோ அடுத்த ஒரு நல்ல நான் உங்களை சந்திக்க கிராம விவசாயி. வணக்கம், பாய்.